அண்மை செய்தி. மூத்த பாஜக தலைவர்களில் ஒருவரான தமிழிசையை அவரது இல்லத்திற்கு சென்று சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், இதுகுறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். மக்களவைத் தேர்தல் முடிவுக்கு பிறகு பாஜகவில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டிருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். குறிப்பாக கூட்டணி தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை அவர் முன்வைத்திருந்த நிலையில் அந்த தகவலுக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய சிலர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். கூட்டணி தொடர்பாக முடிவு செய்வது பாஜகவின் தலைமை சார்ந்த நிலைப்பாடு, அதை பொதுவெளியில் விமர்சிப்பது தவறு என்பதாக ஒரு சிலர் தமிழிசை அவர்களின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பதிவு செய்து வந்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கான பதவியேற்பு விழா நடைபெற்றது. அதில் பாஜக கூட்டணி அரசு என்ற முறையில் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவின் தேசிய தலைவர்கள் வருகை தந்திருந்தார்கள். அப்போது தமிழ்நாட்டினுடைய முக்கிய அரசியல் தலைவராக பாஜகவில் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் சந்திரபாபு நாயுடுவின் அழைப்பின் பேரில் அந்த விழா மேடையில் பங்கேற்பதற்காக நிகழ்வுக்கு சென்றிருந்தார், விழா மேடையில் அமர்வதற்காக. அப்போது அமித்ஷா அவர்கள் தமிழிசையை அழைத்து ஒரு சில கருத்துக்களை அறிவுறுத்தக்கூடிய வகையில் அவரிடம் சற்று கோபமாக கூறுவதை போன்று காணொலிகள் எல்லாம் வெளியாகி இருந்தன. எனவே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த விஷயம் தொடர்பாகத்தான் பேசி இருக்கின்றார். குறிப்பாக கூட்டணி தொடர்பாக பொதுவெளியில் கருத்து தெரிவித்ததை கண்டிக்கக்கூடிய வகையில் அமித்ஷா அவர்கள் பேசி இருக்கலாம் என்பதாக சில கருத்துக்கள் எல்லாம் பரவி இருந்தன. ஆனால் உடனடியாக தமிழிசை அவர்கள் அதை மறுத்திருந்தார். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெறாவிட்டாலும் தொகுதிக்கான பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கட்சி ரீதியாக செயல்பட வேண்டிய ஒரு சில அறிவுறுத்தல்களை மட்டும்தான் அமித்ஷா அவர்கள் வழங்கியிருந்தார் என்ற கருத்தினை தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருந்தார். என்றாலும் பாஜகவின் மாநில தலைமையில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழிசை அவர்களுக்கும் மோதல் போக்கு இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் இருவரும் தற்பொழுது நேரில் சந்தித்துக் கொண்டுள்ளனர்.